பரத் எப்படி வந்தார் வாழ்க்கையில? விக்ரம்ல கெனி. ஆமா. கெனியோட தங்கச்சி எனக்கு தெரியும். ம். கெனியோட பிரதர் இன் லாவ பரத்துக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ம். பொண்ணு வீட்டுக்கு நான் கொலுக்கு போயிருந்தேன். கொலுக்கு போனப்ப இவர் வந்து அப்படியே டார்க்கா, ஹேண்ட்ஸமா அத்தனா பெருசா நின்னுட்டு இருந்தாரு ஒரு இடத்துல. ம். என்ன பொண்ணுங்களுக்கு தான் கொலு, இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். யார் இது அப்படின்னு சொல்லி. இல்ல இது வந்து முரளியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க ஆரம்பிச்சு வச்சது தான் இது. ஏய் உனக்கும் வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, இவனுக்கும் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது? ம். அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவர் வந்து என்ன கிண்டல் அடிச்சாரு. ஐயோ! இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா நான் குனிஞ்சு பார்த்து எனக்கு கழுத்து வலி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹி இஸ் 6'2". ஐ எம் 5'4". பட் அவங்க அப்பா, அம்மாக்கு என்ன இம்மீடியட்டா புடிச்சிருத்து. எங்க அப்பா, அம்மாக்கு அவர இம்மீடியட்டா புடிச்சிருத்து. So we met only once. ம். The second time when we met, we knew we were getting married. அருமை. ம். So ரொம்ப ஈஸியா, ஸ்மூத்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருச்சு அது அப்படியே. எப்படி இருந்தது உங்க திருமண வாழ்க்கை? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா வந்து பரத் இஸ் மோர் தென் அ ஃப்ரெண்ட் டு மீ. பரத் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இந்த ஏன்னா, வாங்கோன்னா, போங்கோன்னாலாம் சொன்னா நான் செவரேறி குதிச்சாவது ஓடிடுவேன். நீ அது மாதிரிலாம் என்ன கூடக்கூடாது. நீ பரத் தான் கூப்பிடணும் அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாரு. இந்த வந்து ட்ரெடிஷ்னல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. யூ நீட் டு பி அ ஃப்ரெண்ட். ஐ நீட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க பேசிக்கிட்டது. அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு நீ ரெடியா? ம். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி இம்மீடியட்டா எனக்கு குழந்தை வேணும்னு எனக்கு ஆசை. உனக்கு ஆசையா? அப்படி அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட் டாக்ஸா இருந்தது. இன்னி வரைக்குமே நானும் பரத்தும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு ஹானஸ்ட்டா பேசிக்கக்கூடிய ஒரு கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல அங்கிள். ரொம்ப அந்த ஹானஸ்டி இல்லாத இடத்துல தான் ப்ராப்ளம் வருது. பிடிக்கலனாலும் நான் சொல்லிருவேன், பிடிச்சதுனாலும் நான் சொல்லிருவேன். என்னோட லைஃப்ல என்ன ரொம்ப என்கரேஜ் பண்றதுல நம்பர் 1 பரத். அருமை. ம். ஆமா. ஸோ நான் வந்து எவ்வளோ வேணா நான் அசிங்கமா இருக்கலாம். அப்படியே எண்ணெய் தடவி வழிச்சு வாரி அப்படின்னு உட்கார்ந்துருக்கும்போது கூட அழகா இருக்கம்மா நீ இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நான் இப்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க இவ்வளோ பொய் சொல்றதுக்கு சொர்க்கத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட என்ன வாங்கி கட்டிக்க போறீங்களோ தெரியலன்னு. இல்ல இல்ல என் கண்ணுக்கு நீ அழகா தான் தெரியுற. நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படி சொல்லுவாரு. ஸோ நான் நானாகவே முன்னாடியும் இருந்தேன், இப்பயும் இருக்கேன். ம். அவருக்காக வந்து பழக்கவழக்கத்தை மாத்திக்கிட்டோ, பேசுற ஸ்டைல மாத்திக்கிட்டோ, நடை உடை பாவனைகளை மாத்திக்கிட்டோ, அது மாதிரி நான் பண்ணவே இல்ல. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு Plus. கிஃப்ட்.